ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குவான்ஸ் கிராக். இன்னைக்கு நம்ம ஆப்டிடன் சீரியஸ்னுடைய டே 10 தான் பார்க்க போகிறோம் மக்களே. வெற்றிகரமாக 10 நாள் வந்துட்டோம். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. ஆல்சோ நம்ம டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வாங்க நம்ம டேரெக்டாக கண்டென்ட்குள்ளே போயிடலாம். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு பேங்க் எக்ஸாம் இல்லை எஸ்எஸ்சி எக்ஸாம் இல்லை ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்கள் குவான்ஸ் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, புதுசா வந்தவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஆப்டிடன் சீரியஸ் மக்களே. டே 10 மொத்தம் வந்து ஒரு நாளைக்கு 10 சம் வீதம் 100 சம்ஸ் பார்த்துட்டோம். பார்க்காதவங்க முன்னாடி இருக்கிற வீடியோ போய் பார்த்துக்கோங்க. சரிங்களா? எஸ்பிஐ, ஐபிபிஎஸ், பிஓ கிளர்க் வந்து கூடிய விரைவில் வரப்போகுது. ஸோ ப்ரிப்பரேஷனை வந்து கியர் அப் பண்ணிக்கோங்க. 10 எக்ஸாம் சம்ஸ் மக்களே. புதுசாக வர்றவங்க கேட்டுக்கோங்க. 10 எக்ஸாம் லெவல் சம்ஸ், அப்ளிகேஷன் சம்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அதில் வந்து மேலே டாப் ரைட் கார்னரில் 50 செகண்ட் டைமர் ரன் ஆகும். நீங்கள் டைமர் ரன் ஆக நீங்களும் சால்வ் பண்ணுவீங்க, நானும் சால்வ் பண்ணுவேன். டைமர் முடிஞ்சதுக்கப்புறம் என்னுடைய ஸ்மார்ட்டஸ்ட் அப்ரோச் வந்து சொல்கிறேன். ஷார்ட்கட்டு இல்லை ட்ரிக்ஸ் ஏதாவது இந்த சேனலில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நான் சொல்கிறேன். சரிங்களா? சரி, வாங்க நம்ம ஃபஸ்ட் சம்குள்ளே போயிடலாம். நானும் சால்வ் பண்ணுறேன், நீங்களும் சால்வ் பண்ணுங்கள். பேப்பர் பென் எடுத்துக்கோங்க. டைமர் ஆன் பண்ணிடலாம். கமான், ஆவரேஜ் சால்வ் பண்ணுங்கள். போட்டிங்கன்னா நீங்கள் வேறு லெவல். நானும் போட்டுட்டேன். 54 2 டேட்டாக்கு 108, டிஃப்ரென்ஸ் 30, 2 நம்பர் தான் 15. ஓகே ஓகே, எல்லாரும் என்ன பண்ணியிருப்பீங்க தெரியுமா? ஆவரேஜ் ஆஃப் 27 டேட்டா இஸ் 54ன்னு வந்து 27 இன்டூ 54. இது எப்படி ஷார்ட்டாக போடுறது? 27 27 2ன்னு போட்டிருப்பீங்க. ஆனால் டீவியேஷன் ட்ரிக் சொல்லட்டுமா? வாங்க எப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி மாடல் சம்ஸ் தெரிஞ்சுக்கோங்க மக்களே. இங்கே பாருங்க. இஃப் த ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 13 டேட்டா இஸ் 48. நீங்கள் இந்த டைம்குள்ளே சால்வ் பண்ணாட்டி ஒன்றும் டென்ஷன் ஆகிக்க வேண்டாம். நானுமே டைம்குள்ளே சால்வ் பண்ணல, ட்ரிக்ஸ் எல்லாம் போட்டு கூட. பட் நீங்கள் அப்ரோச் தெரிஞ்சுக்கோங்க, எக்ஸாம்ல ஈஸியாக இருக்கும். ரிப்பீட்டட் ப்ராக்டிஸில் நீங்கள் என்ன விட ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுவீங்க. அப்ரோச் பாருங்க. ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 13 டேட்டா வந்து 48 ஆமா. ஓகே சார். நெக்ஸ்ட் 12 டேட்டா வந்து 67 ஆமா. இப்போ ஆவரேஜ் ஆஃப் 27 டேட்டா 1 2 3 4 27 வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாத்துக்குமே 54 அப்படி போட்டால் தான் ஆவரேஜ் வந்து இங்கே சேமாக இருக்கும். எல்லாம் 54 தான் இருக்கும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு அஷ்யூம் பண்ணிக்கோங்க. இப்போ இதிலிருந்து டீவியேஷன் பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு 13 டேட்டாக்கு 48 அப்படின்னா 48 மைனஸ் 54 எவ்வளவு? இங்கே 6. இந்த சைன் தான் முக்கியம் மக்களே. நான் சைன் சொல்கிறேன் எப்படி போடுறது அப்படின்னு. 6 13 டேட்டாக்கு. ஸோ 13 டேட்டாக்கு வந்து 6 கம்மியாக இருக்குது. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு 13 டேட்டா இல்லை 54 இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு 13 டேட்டாக்கு 6 கம்மியாக இருக்குது அப்படின்னா அடுத்த மீதி உள்ள டேட்டாவில் வந்து 54 கூட 6 ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல கம்மியாயிருச்சு அப்படின்னா இங்கே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நான் இங்கே ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். சரிங்களா? கம்மியாக இருக்கிறங்காட்டி ப்ளஸ் சிம்பிள் ஆப்போசிட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த டேட்டா பாருங்கள் சார். ஆவரேஜ் ஆஃப் நெக்ஸ்ட் 12 டேட்டா எவ்வளவு? 13 + 12 எவ்வளவு? 25. ரிமைனிங் 2 டேட்டா தான் இருக்குது. ஓகே, அதை மைண்டில் போட்டேன். நெக்ஸ்ட் 12 டேட்டா வந்து 67. 67 54 2 டிஃப்ரென்ஸ் பாருங்க. இப்போ இங்கே பாருங்களேன், ஜாஸ்தியாக இருக்குது 54 விட. இங்கே நெக்ஸ்ட் 13 டேட்டாக்கு ப்ளஸ் எவ்வளோ இருக்குது? 13 ப்ளஸ்ஸாக இருக்குது. ஓகே, 12 டேட்டாக்கு நீ அடுத்த டேட்டா இது இப்படி தான் எழுதியிருக்கேன். இப்போ 13 ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற 2 டேட்டாவில் 13 ஏதோ ஒரு கம்மியாக இருக்கும். ஸோ இங்கே -13 × 12 அப்படின்ட்டேன். ஸோ ஹோல் டீவியேஷன் பார்க்கணும் இல்லையா முதல்ல இருந்து. ஸோ இங்கே +6 × 13 -13 × 12. இப்போ பாருங்களேன், இன்னொரு ஸ்மார்ட் ட்ரிக்கு. இந்த 6 காமனாக வெளியில் எடுத்து 6 காமனாக எடுத்துட்டீங்க அப்படின்னா அப்படியே மைனஸ் ஆயிரும். இப்போ 13 × 6 இருக்குது, 13 × 12 இருக்குது. 12 - 6 எவ்வளவு? 6. 6 × 13 ஆயிரும். அதுதான் கான்செப்ட். ஏன்னா இங்கே 6ஆல் வந்து நான் ஓவராலாக இது பண்ணிக்கிறேன். ஸோ 13 × 6 -13 × 12. இந்த 13 காமன் ஃபேக்டராக எக்ஸ்னு வச்சுட்டு 6 - 12 போட்டு ரிமைனிங் இருக்கிற -6 மட்டும் எழுதிக்கிறேன். இதுதான் இதனுடைய டீவியேஷன்.
எவ்வளவு? 78. சரிங்களா? நான் சொல்லி தரக்கு தான் மக்களே லேட் ஆகும். ஈஸியா போட்டுறலாம். நீங்க இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ 78ன்னு ஒரு டேட்டா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே. -78 இந்த மைனஸ் கொண்டு வந்துருங்க. அப்புறம் லாஸ்ட் 2 டேட்டாக்கும் இதே மாரி 54 இருக்குமா? இங்க நான் அஸ்யூம் பண்ண சொல்லியிருக்கேன்ல 54, 54ன்னு. ஸோ லாஸ்ட் 2ல 108 மைனஸ் 78 30 டிவைடட் பை 2 வந்து 15. சரிங்களா? அந்த ஓவரால் ரிலேஷன் எடுத்துட்டு போய் அங்க மைனஸ் பண்ணிடுறேன். இதுதான் கான்செப்ட். பாருங்க ஆப்ஷன் ஏ 15. இதுல ஏதாவது புரியல அப்படின்னா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் குவான்ஸ் கிராக்க வந்து அங்க வந்து டைரக்டா என்கிட்ட டவுட் கேளுங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சரிங்களா? இல்ல கமெண்ட் செக்ஷன்ல கூட கேளுங்க. நான் எல்லா கமெண்ட்ஸ்க்குமே ரிப்ளை பண்றேன். வாங்க செகண்ட் சம். இன்னைக்கு எல்லாமே லைட்டா டஃபா தான் இருக்கும். ஐபி பியூஎஸ் பிஓ லெவல். சால்வ் பண்ணுங்க. இது ஒரு ட்ரிக் இருக்கு. நீங்க பேனிக் ஆகாதீங்க. நான் சொல்லி தரேன் எப்படின்னு. டுவெல் டேஸ் டைமருக்குள்ள போட்டோம் பார்க்கலீங்களா? இப்போ பாருங்க இந்த ட்ரிக் நான் சொல்லி தரேன். நீங்களும் டைமருக்குள்ள சால்வ் பண்ணுவீங்க. பார்க்கறதுக்கு தான் பெருசா இருக்கு. வாங்க நம்ம ட்ரிக் பார்ப்போம். நீங்க ஆன்சர் ஸ்லைடு பாருங்க. 12 தான் ஆன்சர். இதுக்கு நான் அடுத்த ஸ்லைட்ல வந்து உங்களுக்கு நான் அடுத்த சம் வராது. நான் இந்த ட்ரிக்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக எக்ஸாம்பிள் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு இதை புரிஞ்சுட்டு நம்ம அந்த சம்மை போய் சால்வ் பண்ணலாம். நீங்க ஏதாவது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்ல டைம் அண்ட் ஒர்க்குன்னு நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பீங்க இல்லையா? அங்க போய் இந்த ஷார்ட்கட்டை மறக்காம எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். given that இப்போ ஏவும் பியும் ஒரு என்டிட்டி கம்ப்ளீட்ஸ் த ஒர்க் இன் எக்ஸ் டேஸ் அப்படின்னாங்கன்னா இந்த கான்செப்ட் இதை கம்ப்ளீட்னு இந்த ஒரு இது இருக்கணும். அண்ட் எக்ஸ் பிளஸ் 24 எக்ஸ் பிளஸ் 6 ஏபி தனித்தனியாக வந்து ஒரு கான்ஸ்டன்ட் எக்ஸ் இதே டேஸ் கூட இவ்வளவுன்னு இருந்துச்சுன்னா ஒரு ட்ரிக் இருக்கு. ஹவு டு ஃபைண்ட் எக்ஸ் அப்படின்னு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸ்ட்ரா டேஸ் இருக்கு இல்லைங்களா? பிளஸ் 24 பிளஸ் 6 ரூட் ஆஃப் 24 இன்டூ 6 எடுத்து 144 வரும். எக்ஸோட வேல்யூ 12ன்னு கண்டுபிடிச்சிடலாம். இது எப்படி தெரியுங்களா டிரைவ் பண்ணியிருக்கோம்? இப்போ பாருங்க ஏ அண்ட் பி கம்ப்ளீட் ஒர்க் இன் டேஸ்னா ஏபி 1/x ட்ரெடிஷ்னல் மெத்தடு டிவைட். இது எப்படி போடுறது? இப்போ ஏ டேஸ் பிளஸ் பி டேஸ் இப்படி தானே போடணும் ட்ரெடிஷ்னலா. 1/x plus 6. ஓகே சார். நீங்க இதை டாஸ் மல்டிப்ளை பண்ணி இதை பண்ணி ஆட் பண்ணி என்ன தெரியுமா ஆன்சர் வரும்? டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 24 இன்டூ 6 தான் வந்து இதை சால்வ் பண்ணினா வரும். நான் இதை சால்வ் பண்ணாமல் டேரெக்டாக இதை ஷார்ட்கட்டாக உங்களுக்கு சொல்லித்தரேன். மைண்டில் வச்சுக்கோங்க மக்களே. என்னைக்காவது ஒரு நாள் எக்ஸாமில் வந்து உங்களுக்கு உதவும். சரிங்களா? இந்த ரெண்டு இதுவுமே கொடுத்துருக்கணும். ஏ அண்ட் பி கம்ப்ளீட்ஸ் இன் எக்ஸ் டேஸ், ஏ எக்ஸ் பிளஸ் 24 பி எக்ஸ் பிளஸ் 6 அப்படின்னா இந்த மாதிரி ஏ அண்ட் பி சேர்ந்து எக்ஸ் டேஸ் பிளஸ் 24 அந்த எக்ஸ் டேஸ் பிளஸ் 6 இருந்ததுன்னா 24 இன்டூ 6 எடுத்து நீங்கள் ரூட் எடுத்துடலாம். கண்டுபிடிக்கும் போது அந்த எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அதை தான் பண்ணியிருக்கேன். சம்மு போலாமா? இப்போ பாருங்க. பாலா வந்து டி பிளஸ் 12, சரண் வந்து டி பிளஸ் 27. when பாலா அண்ட் சரண் ஒர்க் டுகெதர் தே கம்ப்ளீட் இன் டி டேஸ். எக்ஸ் டி என்ன வேணா போடலாம் மக்களே. இந்த லைன் கோணையா போயிடுச்சு. கம்ப்ளீட் இன் டி டேஸ். அப்போ என்ன பண்ணுவோம்? ரூட் ஆஃப் 27 இன்டூ 12 என்ன வருது? 324. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 18. இப்போ அதுக்கப்புறம் டைம் அண்ட் ஒர்க் மாதிரி ஈஸியாக போட்டுடலாம் இல்லை? அந்த அஜய் வந்து கிவன் 36. இங்கே பாருங்க 36 நாள். ஓகே. பாலா வந்து கிவன் டி பிளஸ் 12 டேஸ், டி 18னா பி வந்து 30. அடுத்து சி வந்து 27 பிளஸ் 18 எவ்வளோ? 37 45. இதுக்கு எல்சிஎம் எடுப்பீங்க 360. இதெல்லாம் பார்த்து வந்தையுமே எல்சிஎம் எடுத்துடணும் மக்களே. சரிங்களா? 36 இருக்கு 30 இருக்குன்னு வந்தையுமே மைண்டில் போயிடணும். இது எவ்வளோ? 12. இது எவ்வளோ? 90 வந்து 4 டைம்ஸ், 45 வந்து 8 டைம்ஸ். இது மூணையும் ஆட் பண்ணுங்க. 12 பிளஸ் 8 20, 20 பிளஸ் 10 30. ஓவரால் எஃபிஷியன்சி அவன் கேட்கறது 3 பேர் சேர்ந்து எவ்வளோ நேரத்தில் முடிப்பாங்கன்னு. 360/30 12 டேஸ். டக்குன்னு போட்டுடலாம் இந்த ட்ரிக் இருந்ததுன்னா. சரிங்களா? ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா டீக்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்பாங்க. நீங்க டி இந்த இடத்துல 18 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் கரெக்ட். சாரி, இங்க 12 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாமா நம்ம? ரேஷியோ சால்வ் பண்ணுங்க.
நான் ஆப்ஷனில் காணும். நம்பர் ஆஃப் காயின்ஸா? அப்படியே இருக்கும். 50 காசுனா இது 25 பைசானா 4 டைம்ஸ். ஆப்ஷன் ஏ எப்படின்னு பார்ப்போமா? வாங்க. இப்போ 1 ரூபி காயின் 50 பைஸ் 25 பைஸ் வந்து நம்பர் ஆஃப் காயின்ஸ் வந்து 3 4 5 இருக்கான். சரிங்களா? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஹவு many நம்பர் ஆஃப் காயின்ஸ் ஒர்த்து 15 கேட்குறாங்க. ஸோ எவ்வளவு நம்பர் ஆஃப் காயின்ஸ் தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? அந்த நம்பர் ஆஃப் காயின்ஸ் ஆர் இந்த ரேஷியோ அந்த ரேஷியோ தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. ஏன்னா இங்கே பாருங்க, ஹவு many 1 ரூபி காயின்ஸ் 50 பைஸ் காயின்ஸ் அண்ட் 25 பைஸ் காயின்ஸ். ஸோ 24 1 ரூபி, இது வந்து இது, இது வந்து இது. ஸோ அதை தான் பிரித்து இங்கே ரேஷியோ மாதிரி எழுதியிருக்கேன் அடிச்சு விடாமல். ஓகேங்களா? இப்போது 3 4 5 இருக்குது. 1 ரூபி 3க்கு அப்படியே போட்டுக்கிட்டேன். 50 பைஸ்னா 4னா எப்படி பை 2 ஆயிரும் நம்பர் ஆஃப் காயின்ஸில். பை 0.5 ஆகும்போது அது வந்து பை 2 ஆயிரும். அப்போ 2 போட்டுக்கிட்டேன். இதே வந்து 5ல் இருக்குது, இங்கே 25 பைஸ் இருக்குது. ஸோ 5 25 பைஸ்னா டிவைடட் பை 4 போட்டுக்கிட்டேன். சரிங்களா? இதை போட்டு மணி ரேஷியோ கண்டுபிடிச்சிக்கணும். இதோடைய ரேஷியோ இந்த இடத்துல இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 12 8 5ன்னு வரும். 20 இப்போ 3 ஆட் பண்ணால், இந்த 3 ஆட் பண்ணல மைண்ட்லேயே 25 பார்ட் ஈக்குவல் டு 15 போட்டேன். பார்த்தீங்களா? 25 பார்ட் வந்து 15னா 1 பார்ட் வந்து 2. அதைத்தான் நான் போட்டிருக்கேன் இங்கே. போட்டுட்டு இந்த 1 பார்ட் 2வை கொண்டு போயிட்டு இந்த ரேஷியோவில் சால்வ் பண்ணுறேன். அதை சால்வ் பண்ணால் எனக்கு இந்த ரேஷியோ கிடைக்கும் 24 16 10 அப்படின்னு. ஆனால் இது வந்து அமௌண்ட் ரேஷியோ. அமௌண்ட் ரேஷியோ அவன் கேட்டிருக்கிறது காயின்ஸ், நம்பர் ஆஃப் காயின்ஸ் ரேஷியோ. நம்பர் ஆஃப் காயின்ஸுங்கும் போது 1 ரூபானா 1 ரூபா அப்படியே தான் இருக்கும். 24 நான் எழுதிட்டேன். 50 காசு 16 ரூபா இருக்குது. 16 ருபீஸ் 50 காசு. எத்தனை 50 காசு இருக்கும்? 32 50 காசு இருக்கும். 10 ரூபா இருக்குது. அதில் எத்தனை 25 பைசா இருக்கும்? 40 இருக்கும். இன்ட்டு 4. அதை நான் அப்படி போட்டு எழுதியிருக்கேன். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் உன்னுடைய கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஆன்சர் ஸ்லைடு இதுக்கு கொண்டு வரலையாட்டிருக்கு, சம்திங் மிஸ்பிளேஸ் ஆயிடுச்சு. ஓகே, தேர்டு சம் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 24 32 40. ஃபோர்த் சம் சால்வ் பண்ணுங்க, டக்குன்னு சால்வ் பண்ணுங்க, ஈஸி தான். கரெக்டா? இன்ஸ்டெட் ஆஃப் 5/3 இது 16. நான் போட்டேன். இங்கே பாருங்களேன், நான் 16 × 4 64 நான் இங்கே எழுதியிருக்கேனா? ரஃப் ஷீட்டில் எழுதக்கூடாது, டேரெக்டாக போய் அடிச்சிடணும் சிஸ்டமில். பார்ப்போமா? ஸ்டூடெண்ட் மல்டிப்ளை பை நம்பர் பை ஒரு ஃப்ராக்ஷன் 3/5 இன்ஸ்டெட் ஆஃப் 5/3. இப்போது கீழே இருக்கிறது பாருங்கள் 5 3ன்னு இருக்குது. இதுக்கு எல்சிஎம் என்ன? 15. நான் மல்டிப்ளை ஆகிற மாதிரி ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். லெட்ஸ் அஷ்யூம் 15. ஓகே, அஷ்யூம் மைண்டில் அஷ்யூம் பண்ணிட்டு 3/5 மல்டிப்ளை பண்ணுறேன். ஆன்சர் 9 வருது. ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் 5/3 25 தான் ஆக்சுவலாக வந்திருக்கணும். ஸோ 5/3 × 15 25. ஸோ ஆக்சுவல் வேல்யூ தான் வந்து கீழே பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும் போது எழுதணும். எரர் பர்சன்டேஜ் வந்து இந்த முதல்ல நம்ம 9 - 25 இதுதான் எரர். 16 தான் எரர். ஸோ 16/25 × 100 எவ்வளவு? அடிச்சு கொடுத்தா 4. 16 × 4 64. ஆப்ஷன் பி 64 தான் உங்களுடைய கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? வாங்க 5th சம் போயிடலாம். மக்களே, இது வந்து ப்ரைஸ் குவான்டிட்டி எக்ஸ்பெண்டிச்சர். சால்வ் பண்ணுங்க. நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்நேரம் சால்வ் பண்ணியிருப்பீங்க.
10, 12, 2. ஆப்ஷன் ஏ. ஈஸி பாப்போமா? இதுக்கு அந்த வீடியோ வந்து பிரைஸ், குவான்டிட்டி, எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லி நான் ப்ராப்பரா கிளியர் கட்டா இந்த மாடல், இதுக்கு அடுத்த மாடல், இந்த சம்மே வந்து நான் ஒரு 20 மினிட்ஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் மக்களே. நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்க, இருக்கும். இல்லாட்டி நான் கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து பின்டு கமெண்ட்ல வந்து வைக்கிறேன். ஸோ நீங்க போய் பாருங்க. ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணியிருக்கலாம் இந்த ரேஷியோ மெத்தட் வச்சு. இவ பாருங்களேன் எப்படின்னு பார்ப்போம். ப்ரைஸ் 4, 5 இன்க்ரீஸ் ஆகுது. குவான்டிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இது ஏன் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அப்படியே 5, 4ன்னு மாற்றி எழுதிக்கிறேன் இந்த பக்கம் இந்த பக்கம். இப்போ 2.5 கிரேப்ஸ் லெஸ்ஸு. இங்கே 5லேருந்து 4 ஒன் பார்ட்டு. இந்த ஒரு ஒன் பார்ட் தான் வந்து 2.5 அப்படின்னா 4 இந்த 5 பார்ட் எவ்வளவு? ஒரிஜினல் ப்ரைஸ் தானே கேட்குறாங்க. 5 பார்ட் வந்து 12.5 சரிங்களா? ஸோ 300/12.5 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஈஸியாக போடலாம். 12.5னா 25/2ன்னு எழுதலாமா? இங்கே 25 மேலே அப்படியே 2 போயிடும். 25 அடிச்சு கொடுத்தா எத்தனை டைம்ஸ்? 12 டைம்ஸ் 24. ஆப்ஷன் ஏ 24 தான் உன்னுடைய கரெக்ட் ஆன்சர். பார்ப்போம் பாருங்க. ஆப்ஷன் ஏ. 6th சம் போயிடலாமா? மிக்ஸ்டர்ஸ் சால்வ் பண்ணுங்க. ஈக்குவல் குவான்டிட்டிஸ். ஈஸி. எல்லாம் அலிகேஷன் அது இதுன்பாங்க. இப்போ பாருங்க, அல்ட்ரா லெவல் ஷார்ட்கட் பார்ப்போமா? ஐபிபிஎஸ் கிளரிக்கல் ப்ரிலிம்ஸ் பிஓல எல்லாம் கேட்பாங்க இப்படி. எஸ், டைமர் முடிஞ்சது. வாங்க இப்போ 6,3,4,7 இருக்கு. ஈக்குவல் குவான்டிட்டிஸ் அப்படின்னாங்க வைங்களேன். இந்த 6,3 வந்து 2:1 ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். அடிச்சு 3ஆல் அடிச்சு கொடுங்க. அடிச்சு கொடுத்தீங்கன்னா 2 இது 1 டைம்ஸ். ஸோ இது இங்கே அப்படியே எழுதிக்கிறேன், இது இங்கே அப்படியே எழுதிக்கிறேன். இந்த 4, 7 ஆட் பண்ணால் 11ஆ? இந்த 11ஆல் இங்கே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இந்த 2 ஆட் பண்ணால் 3. இதை நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ தான் ஈக்குவல் குவான்டிட்டி கொண்டு வர முடியும். வேணா பாருங்களேன், மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் இதனுடைய டோட்டல் 33 இருக்கும், இதனுடைய டோட்டல் வந்து 33 இருக்கும். ஈக்குவல் குவான்டிட்டிஸாக கொண்டு வந்துட்டேன். இப்படி பண்ணணும் அப்படின்னா இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் ஆட் பண்ணி, சரிங்களா? இதுக்கு இதுதான் வந்து மெத்தடு, இப்படி தான் போடணும். ஸோ இப்போ ஆட் பண்ணுங்க. இப்போ வெர்டிக்கலாக ஆட் பண்ணுங்க. ஏன்னா ஆல்கஹால் வந்து ஆல்கஹாலோட சேரும், வாட்டர் வந்து வாட்டரோட சேரும். இப்போ வெர்டிக்கலாக ஆட் பண்ணால் 34, 32, 17, 16 தான் உன்னுடைய கரெக்ட் ஆன்சர். பாருங்க ஆப்ஷன் சி. சரிங்களா? 7th சம் வாங்க. ஏதாவது டவுட் இருக்கு, நான் ஃபாஸ்டா போற மாதிரி தான் மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் பாருங்க. சரி சால்வ் பண்ணுங்க. கரெக்டா என்னாலே டைமருக்குள்ள போட முடியல. நீங்களும் போட்டேன். 540யா? போட்டேன். ஆப்ஷன் டி. வாங்க இது எப்படிங்கிறது பார்ப்போம். கொஸ்டின் தான் பெருசா இருக்கு. ட்ரிக் சொல்லட்டுமா? வாங்க நான் ஆன்சர் ஸ்லைடில் போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆப்ஷன் டி தான் உன்னுடைய கரெக்ட் ஆன்சர். போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் உண்மையாலுமே வேற லெவல் மக்களே. போடாட்டி இந்த ஷார்ட்கட் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்களும் போட்டுருவீங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? பிக்யூ இருக்கு. ஓகே, இந்த பிக்யூ இருக்கு. ரவின்ற ஒரு ஆள் வந்து பியிலிருந்து டிராவல் பண்ணுறா. அப்படி 4 மணி நேரம் முன்னாடியே கிளம்பிடுறாரு. ஸோ அவரோட 4 hours earlier than ஸ்னேகான் இருக்கு பார்த்தீங்களா? 16 to 4 எவ்வளோ? 240. 4 மணி நேரத்தில் 240 கடந்துடுறாரு. ரிமைனிங் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பாருங்க. 815 - 240 எவ்வளோ? அப்படியே மைண்ட்லேயே போடுங்க. 200 கழிச்சோம்னா 600. 600னா 215 கழிச்சிட்டோம். ரிமைனிங் இருக்கிறது 25 போட்டு 575.
ஓகே சார். ரிமைனிங் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 575. இதுக்கு ரிலேட்டிவ் ஸ்பீட் கண்டுபிடிங்க. ஏன் அப்படின்னா, மீட் ஈச் அதர் மீட்டிங் பாயிண்ட் வந்து பிட்வீன் பி அண்ட் கியூன்ட்டாங்க. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னா ஆட் பண்ணுவோம் ஸ்பீட. 55 + 60 எவ்வளவு? இங்க அவன் 60 இங்க இவன் 15 சரியா? ஆட் பண்ணா 115. இது எத்தனை மணி நேரம் ஆகும்னு பாருங்க. 5 ஹார்ஸ் மக்களே. ஸோ எக்ஸ்ட்ரா 5 ஹார்ஸ் ரவி வந்து இங்கிருந்து 240 கிலோமீட்டர்ஸ் 4 ஹார்ஸ் போயிட்டு எக்ஸ்ட்ரா இன்னொரு 5 ஹார்ஸ் போய் மீட் பண்ணுறான் கியூவை. கியூ வந்து கொஞ்சம் தூரம் வந்திருக்கும். அதெல்லாம் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா ரவியோட டிராவலிங் டைம் தான். கியூ கேட்டால் கியூ 5 ஹார்ஸ் இன்டூ 55 போட்டோம்னா 50 50 250 275. கியூ வந்து இவ்வளோ டிராவல் பண்ணியிருக்கும். இதே ரவி சாரி கியூன்றேன் ஸ்னேகா வந்து இவ்வளோ டிராவல் பண்ணியிருப்பாங்க. ரவி டிராவலிங் டைம் வந்து 9 ஹார்ஸ். அவன் ஸ்பீட் என்னன்னு தெரியும் நமக்கு. இப்படியும் போடலாம் 240 டிராவல்டு ப்ளஸ் 5 ஹார்ஸில் வந்து 300 டிராவல்டுன்னு போடலாம். இல்லை 9 ஹார்ஸில் வந்து 60 இன்டூ 9 டேரெக்டாக போட்டு ஆப்ஷன் டி போடலாம். சரிங்களா? இதுதான் அப்ரோச், தெரிஞ்சுக்கோங்க. 8th சம் மக்களே ட்விஸ்டாக இருக்கும். லைட்டாக சால்வ் பண்ணுங்க. நான் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இது அந்த சம்மா எட்டு வந்திருக்கேன்னு தெரில. சால்வ் பண்ணுங்க நீங்கள். ஆன் பண்ணலாம் வாங்க. 4 years ago ஹரி அண்ட் பிரியா எகோனா ப்ளஸ் பண்ணணும். கிரணா 12 years சொல்கிறேன். ப்ரெசன்ட் போட்டாச்சா? x is equal to 16. என்ன கேட்குறாங்க? ஏஜ் ஆஃப் பிரியா பர்சன்டேஜ் எவ்வளோ? இவ்வளோ 16 32 36 43. இப்படி தான் மக்களே மைண்டில் போடணும். அப்படியே நான் பாருங்க 7 இயர்ஸ்க்கு அப்புறம் எக்ஸ் 16 கண்டுபிடிச்சேன். 16 + 4 அதாவது 2xனா எவ்வளோ? 32 + 4 36ன்னு கண்டுபிடிச்சேன். 7 இயர்ஸ் ஹென்ஸ் 36 + 43ன்னு கண்டுபிடிச்சேன். இது எப்படி? ஏன்னா அப்படியே மைண்டில் 43 மட்டும் தான் எழுதுறேன் பாருங்க. எழுத டைம் வேஸ்ட் தான் ஆகும். சரிங்களா? இதனுடைய ஸ்மார்ட்டஸ்ட் அப்ரோச் பார்க்கலாம். இப்போ எல்லாம் என்ன பண்ணுவாங்க? எக்ஸ் ஒய்ன்னு எடுப்பாங்க. ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஹரி பிரியா கிரணை ஒரே ரேஷியோவில் கொண்டு வந்துட்டேன். எப்படி கொண்டு வந்தேன் தெரியுமா? 4 இயர்ஸ் எகோல 3 2 ஸோ இப்போ பாருங்க 4 இயர்ஸ் எகோனா என்ன? பர்சன்டேஜுக்கு என்ன பண்ணுவீங்க? +4 பண்ணுவீங்க. ஸோ 3x + 4 2x + 4ன்னு பர்சன்டேஜுக்கான ரேஷியோ கண்டுபிடிக்கிறேன். ஓகே சார். ஹெச்பிக்கு கண்டுபிடிச்சிட்டிங்க. அடுத்து கிரணுக்கு 12 இயர்ஸ் ஓல்டர் தென் ஹரின்றாங்க. இந்த ஹரியிலேருந்து இவனுக்கு +12 பண்ணிடுங்க. அவ்வளோதான். 3x + 4 12 + 4 எவ்வளோ? 3x + 16. ஓகேங்களா? இப்போ போங்க. பிரியான் கிரண் 8 இயர்ஸ் எகோ. பிரியாக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ? 2x + 4 - 8. இங்கே -8 பண்ணீங்கன்னா 4 4 கேன்சல் ஆகி இந்த 4 இது வரும் 2x - 4. இவனுக்கு பாருங்க கிரண் 8 இயர்ஸ் எகோனா 3x + 16 - 8. ஸோ 3x + 8 மட்டும் வரும். இங்கே பாருங்க எழுதியிருக்கேன். இதனுடைய ரேஷியோ 1/2 அப்படின்னு போட்டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நீங்கள் வந்து இந்த ஈக்குவேஷன் போட்டு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா எக்ஸ் வந்து 16 வரும் மக்களே. இப்போ ப்ரெசன்ட் என்ன கேட்குறான்? பிரியாவுடைய ப்ரெசன்ட் கண்டுபிடிங்க. 2 × 16 32 + 4 36. 7 வருஷத்துக்கு அப்புறம் 7 இயர்ஸ் ஹென்ஸ். ஸோ 43. ஆப்ஷன் ஏ 43 தான் அவனுடைய கரெக்ட் ஆன்சர். ஓகே 8th சம் போட்டோம். இதில் ஏதாவது டவுட் இருப்பின் மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு கிளரிக்கல் ஆர்ஆர்பி கிளரிக்கல் மெயின்ஸ் லெவல் சம். ஸோ நீங்கள் போடல அப்படின்னா வெக்ஸ் ஆகிக்க வேணாம். டைமரில் யாராலையும் இதை போட முடியாது. சாரி இது என்னது? 3rd சம்மா? இது ஏதோ ஒரு மிஸ்பிளேஸ் ஆயிடுச்சு மக்களே. 9th சம் தான் அடுத்து. வாங்க 9th சம் சால்வ் பண்ணுங்க. ஓகே 5 லாஸஸ் 3 பர்சன்டேஜ் எடுக்கவே வேண்டாம். செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவேட் பண்ணியாச்சு.
50, 42, 100, 84 ஸ்லாஸ் போட்டாச்சு. எஸ் 3, 2, 1 வாங்க ஸ்மார்ட்டஸ்ட் அப்ரோச் பார்ப்போமா? சார் இங்கே பாருங்க சார், 2 லேப்டாப் இருக்கு. செல்லிங் ப்ரைஸ் சேமாக இருக்குன்றாங்க. ஒன்றில் வந்து 5%. ஸோ 5%னா 1/20 கெயின்ன்றாங்க. 20, 21 காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? ஓகே சார். அந்த அதர் ஹேண்ட் 3/10 சார். 3/10ல வந்து லாஸ்ன்றாங்க. ஸோ 10 is 7. இப்போ பாருங்களேன், செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவேட் பண்ணும். இந்த 21க்கு இந்த 7 எப்படி ஈக்குவேட் பண்ணுவீங்க? இன்டூ 3 போட்டால் ஈக்குவேட் ஆயிருமா? ஸோ 20, 21 ஒரு செல்லிங் ப்ரைஸு. இன்னொன்று 30, இந்த 10 இன்டூ இந்த 3 வந்து 30, 7 இன்டூ 3 வந்து 21. இப்போ டோட்டல் கண்டுபிடிங்க. ஓவரால் தானே கேட்குறாங்க. 50, 42. நீங்கள் 8/50 இன்டூ 2ன்னு போடலாம். நான் பாருங்களேன், அடுத்த ஸ்டெப்பு ஸ்மார்ட்டாக காஸ்ட் ப்ரைஸை 100 கொண்டு வந்துட்டா ஈஸி கண்டுபிடிக்கிறது. ஏன்னா மைனஸ் மட்டும் பண்ணால் போதும். ஸோ 184ன்னு பண்ணபடி இப்போ டபுள் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள், பார்த்தாலே தெரியுது. 16% லாஸ். ஆப்ஷன் டி 16% லாஸ் தான் உங்களுடைய கரெக்ட் ஆன்சர். கடைசி சம் மக்களே, இது கொஞ்சம் ட்விஸ்டட் தான். ஆர்ஆர்பி கிளரிக்கல் மெயின்ஸ் லெவல், சரிங்களா? இல்லை ஐபிபிஎஸ் கிளரிக்கல் மெயின்ஸ் லெவல் 8 வந்திருக்கேன். சால்வ் பண்ணுங்க. ஓ, டைமர் முடிஞ்சிச்சு. இல்லை, நானே சால்வ் பண்ணிருக்கேன். சாரி. இது சால்வ் பண்ண முடியல மக்களே, நான் ஒத்துக்கிறேன். ஓகே, ஐ அக்ரி. பார்ப்போம் நம்ம எப்படி அப்படின்னு. இது சால்வ் பண்ணாட்டி வெக்ஸ் ஆகிக்காதீங்க. நான் அப்ரோச் சொல்லித்தரேன். இதை விட பெட்டர் அப்ரோச் இருந்தாலும் நீங்கள் மாஸ் தான், சரியா? இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன் சார். இங்கே வந்து இதை அலிகேஷனில் போடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா 20 இவன் ஒரு இன்ட்ரெஸ்ட், இவன் ஒரு இன்ட்ரெஸ்ட். சரி, நம்ம போடலாம். பேசிக்லேயே எக்ஸை 100x வச்சுட்டேன். ராகுல் வந்து 100x + 900. ஓகே சார். 20% 2 இயர்ஸ்க்கு எவ்வளோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்? 20 + 20 + 400/100 20 44. 144x வந்து அமௌண்ட். ஏன்னா இங்கே வந்து டோட்டல் அமௌண்ட் ரிசீவ்ட் பை ஃப்ரீனான்றாங்க. ஸோ 144x வந்து அமௌண்ட் ரிசீவ்ட் பை ஃப்ரீனா. ஓகே சார். ராகுல் இன்வெஸ்டட் 25% வாஸ் 25 இன்டூ 7 எவ்வளவு? 150, 175. சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் இது 175 இன்ட்ரெஸ்ட். இது வந்து இன்ட்ரெஸ்ட் இந்த 900க்கு 175% எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, 900 வந்து 100, அதில் பாதி வந்து 450, 20 இது வந்து எவ்வளோ? 50%. இன்னொரு 25%க்கு இதில் பாதி 225. இதை மூணையும் ஆட் பண்ணால் 175%, 1575 வரும். இதுதான் வந்து இவனுடைய இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? இது வேணும் அப்படின்னா இன்னொருக்கு ஆட் பண்ணிக்கணும். இங்கே கொஷினில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் பை ராகுல்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அமௌண்ட் ரிசீவ்ட் பை ஃப்ரீனா 144x இஸ் 2660 லெஸ் தேன் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு. ஓகே. இப்போ 175x + 1575 லெஸ் தேன் 2660. இதுக்கு 2660க்கும் வந்து நீங்கள் டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். எடுத்துருவோமா? எவ்வளோ? 25. ஸோ 425, 660, 5, 8, 1085. எப்படி சார் டிஸ்டன்ஸ் எடுத்தீங்கன்னா 2660ல் வந்து 40 டிஃப்ரென்ஸு. சாரி, இங்கே 1575ல் 25 ஆட் பண்ணால் 600. 600லேருந்து 2000 போகிறதுக்கு 400. ஸோ 425 எழுதிட்டேன். இங்கே 2660ல் 660 டிஃப்ரென்ஸு, அதை எழுதி ஆட் பண்ணிட்டேன். ஓகே சார். டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது இந்த பக்கம் போய் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் நெகட்டிவ்ல இருக்கும். இந்த நெகட்டிவ்ல இந்த பக்கம் போயிடும். இது இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா 144, 54, 64, 74. 54, 64, 74. 31x is equal to 1085.
இப்படி அப்ரோச் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் லாங் தான். இது நீங்க அடிச்சு குடுத்தீங்க அப்படின்னா 93 3 டைம்ஸ். ரிமைனிங் எவ்வளோ 15 இருக்கும். 155 வந்து எவ்வளவு 31னால 150 30 தடவ. 31 தடவைனா இன்னொரு 5 155 இது வந்து 5 டைம்ஸ். ஸோ எக்ஸ் வந்து 35 அப்படின்னா 100x வந்து 3500. ஓகே. அவன் என்ன கேட்குறான் 40% ஆஃப் த 100x 350 350 350 350 700 700 1400. பாத்தீங்களா என் மைண்ட்ல நான் என்ன யோசிச்சேன்னு பாத்தீங்களா? ஸோ 350 இன்ட்டு 4 தான் போடணும். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 4 350 இருக்குன்னு போட்டேன். ஸோ 2 350 350 700 700 700 1400. மைண்ட் இப்படி தான் மக்களே திங்க் பண்ணணும். சரிங்களா? ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணணும். நீங்கள் இன்ட்டு 4ன்னு போடலாம். எது ஈஸியாக உங்களுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இது அப்ரோச் தான் மக்களே சொல்லி கொடுத்தேன். இது ஒரு கிளரிக்கல் மெயின்ஸ் லெவல் சம். இதுலேயே ஏதோ டவுட் இருப்பின்னு நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் கேட்கலாம். பாருங்க சி 1400 ஆன்சர் வந்து 1400. இந்த ஸ்லைடினுடைய நிறைவுக்கு வந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. நான் போடுற எஃபர்ட்ஸு ஷார்ட்கட்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் என்னை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரிங்களா? ஆல்சோ உங்களுக்கு அந்த ஆப்டிடியூட் ட்ரிக்ஸு ஷார்ட்கட்ஸ் எல்லாமே வந்து டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஓகே மக்களே, see you in the next video. Bye bye.